ஆக்ஷனோட பேசு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்டரில் செஞ்சு கூப்பிட்டுக்க. எல்லாம் கொஞ்சம் கவனிக்கா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், என்ன பண்ணலாம், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் வந்து எந்த குரூப்ல இருந்து அதையும் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அதே மாதிரி வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, வளர்மதியாக்காவோ இல்லை வள்ளிக்காவோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எதுவும் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்ம டிவிஎஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணிருக்கோம் அவங்க நல்லாவே தெரியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அது எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லோன் எடுத்திருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர் வச்சாங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த மீட்டிங்கை பொறுத்தளவுக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா இந்த குழு மூலமா உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து என்ன வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன முன்னேற்றங்கள் வந்து வந்திருக்கு, அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில வந்து உங்க குழந்தைகளை படிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா நீங்க தொழில் பண்ணி உங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? டிஎஸ் கம்பெனில இருந்து வந்தாங்க, குழு வந்து அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து சொல்ல வேண்டாம். சரிங்களா? இந்த குழு மூலமா எனக்கு வந்து என்ன பெனிஃபிட் ஆச்சு, எனக்கு வந்து என்ன பெனிஃபிட் ஆச்சு, அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம குழுமக்கள் வந்து சேர்த்து சில சமூக சேவைகள் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களாக்கா? யாருடைய பேரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டாம். பேர்னா யாரு பேரு, உங்க பேர் இல்ல, எங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா யாரு பேரு சொல்ல வேண்டாம். அதே மாதிரி வந்து டிவிஎஸ் வந்து என்ன வேலைகள் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி பெருசா சொல்ல வேண்டாம். சரிங்களா? இப்ப ஸ்கூல் டீச்சர்ஸ் பேசினாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் டொனேஷன் பண்ணி கொடுத்தாங்க. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் இருந்தாங்க, இந்த வருஷம் 70 பேரா மாறி இருக்காங்க. அந்த ஸ்கூலை வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா பராமரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? டிவிஎஸ் கம்பெனி வந்து டாய்லெட் கட்டி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, வெளியே வந்து பார்த்தா பாத்வே போட்டு கொடுத்தாங்க. எல்லா விஷயங்களும் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சாங்க, எப்போ வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர சமயம் வந்து நல்லாவே தெரியும். சரிங்களாக்கா? இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போதும் 4 கோளும் வாயுக்களால் ஆனது. சூரிய குடும்பத்தின் 5வது கோள் தான் வியாழன். இது வாயுக்களால் ஆன பெரிய கோள். அது மட்டுமல்லாமல் சூரிய குடும்பத்தில் தான் பெரிய கோள். இது ஹைட்ரஜன், ஹீலியம், வாயுக்களால் நிரம்பியது. கடலில் போட்டாலும் இது மிதக்கக்கூடிய கோள். இது சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. மிக பெரிய 7வது கோள் அழகிய வளையங்களை கொண்ட கோள் சனி. 146 நிலவலை கொண்ட நிலவை சுற்றி வர 146 வருடங்கள் கொண்டது. சனி சூரியனை சுற்றி வர 126 வருடங்கள் 4 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. நன்றி. 7வது இடத்தில் உள்ளது யுரேனஸ். விண்ணிலிருந்து பார்க்க நீல நிற பந்து போல் உருளும் இந்த யுரேனஸ் சூரியனின் 7வது இடத்தில். இது மிகவும் தூரமாக இருக்கும். இதில் சூழப்பட்டுள்ளன. நம் 8வது கோள் மற்றும் கடைசி கோள் தான் நெப்டியூன். இது மிகவும் குளிர்ந்த கிரகம். இது சூரியனை சுற்றி வர 165 ஆண்டுகள் ஆகுகிறது.